शंकर हर हर शंकर. श्री गुरुभ्यो नमः. वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. शंकरं शंकराचार्यं सद्गुरुं चंद्रशेखरं अस्मदाचार्यवर्यं नतोस्मि पुनः पुनः. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் அலர்ச்சலம்படி வாழ்த்தி வணங்குவோம். உலகம் யாவையும் தாமுட வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாட்களே. இந்த வாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா இதுல தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சொல்லிட்டு இந்த உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய முத்தொழிலையும் விளையாட்டாக பண்ணக்கூடிய அந்த கடவுளை தலைவன், அந்த தலைவனை நான் வணங்குகிறேன். இது எந்த கடவுள் பேரையே சொல்லல, சுவாமி பேரையே சொல்லல இல்லையா. நம்ம எந்த இதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமா, இது விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம், சிவன் எடுத்துக்கலாம், பிரம்மான்னு எடுத்துக்கலாம், சக்தின்னு எடுத்துக்கலாம், இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. அதாவது தமிழ்லயும் சான்ஸ்கிரிட்ல இருக்கிற மாதிரியே தமிழ்லயும் நிறைய அப்படியே விளையாடுறது. அது கம்பருடைய ராமாயணத்துல இருந்து எடுத்த இந்த பாட்டு இது. இல்ல நாம இன்னைக்கு ஒரு சின்ன பழசுல இருந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். மாயவன் வடிவாய் அது வையம் மாலுந்தி சேய பங்கயமாயது தென்னன் நாடு, தென்னன் நாடு அலர்மேற் போய மென் பொகுட்டாயது பொதிய பொதியம் அப்பொகுற்றின் மேய நான்முகன் அகத்தியன் முத்தமிழ் வேதம். இத ரொம்ப அழகா ஒரு சாதாரண ஒரு பாடல்ல உபமானம் அப்படின்னு சொல்றதுன்னு ஏதாவது ஒன்னதான் சொல்வா. இதுக்கு அது அப்படின்னு ஒரு ஒரு உபமானத்தை ஒரு பாட்டுல காளிதாசனுடைய பாடல்கள்ல வரும்போது ஸ்லோகங்கள்ல வச்சு கூட ஒரு ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஒரு சிமிலி இருக்கும். அந்த உபமா காளிதாசர் சேர்ந்து சொல்ற மாதிரி இவர் இந்த பாட்டுல என்ன பண்ணிட்டாருனாக்கா அப்படி சீனரியவே உபமானமா கொண்டு எதாவது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாருங்க. இந்த உலகம் முழுக்க திருமாலுடைய வடிவம்ங்கிறது. சோ இது நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கூட இருக்கக்கூடிய முதல் வார்த்தையான விஸ்வம் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்ததான் நம்ம எடுத்துக்கலாம். விஸ்வம் விஷ்ணு ஷட்காரகான்ற போது இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியவரும் அவர் தான், இந்த உலகமாக இருக்கிறவரும் அவர் தான் அப்படிங்கிற போது இங்க உலகம் திருமாலின் வடிவம்னு சும்மா அழகா ஜம்மன் அதோடைய கருத்தை இங்க எடுத்து சொல்லிட்டார். விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய கருத்தை எடுத்து இந்த முதல் லைன்ல சொன்னார். சரி, இது உலகம் மகாவிஷ்ணுவுடைய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த பாண்டிய நாடு என்னது அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரும். அவரே அந்த கேள்வி கேட்டதுக்கு பதிலையும் சொல்லிடுறாரு. So that you don't have to ask him a question. இந்த பாண்டியனுடைய திருநாடானது இருக்க, இந்த பாண்டிய நாடு அந்த திருமால் இருக்காரு, படுத்துட்டு இருக்காரவர், அந்த திருமாலுடைய நாபி கமலம் போன்றது அப்படின்னாரு. நாபி கமலம் சொன்னாலே அதுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. பத்மநாபன் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு இல்லையா. மகாவிஷ்ணுக்கு பத்மநாபன் அப்படின்னு பேர். பத்மநாபன் கமலத்தை நாபியாக கொண்டவன், நாபியிலே கமலத்தை உடையவன் அப்படின்னு. இப்ப அததான் அவர் எடுக்கப்படுற உபமானமா எடுக்கும்போது இந்த பாண்டிய நாடு திருமாலுடைய கமல நாபி கமலமாக விளங்குகின்றது, அது போல இருக்கு அப்படின்னு. உடனே அடுத்தது என்ன பண்றாரு, பாண்டிய நாடு உலகத்திலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தார். பாண்டிய நாட்டுல இருந்து அதுல இருக்கக்கூடிய புதிய மலைக்கு போறார். புதிய மலைங்கிறது அகஸ்தியர் வாழும் மலை அப்படின்னு சொல்றோம். அந்த அகஸ்தியர் வாழக்கூடிய அந்த புதிய மலை இருக்க, அது அந்த தாமரை மலர்ல நட்ட நடுவாக இருக்கக்கூடிய ஒரு மொட்டு போன்றது, ஒரு 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 சீடு மாதிரி, ஒரு பீட்டம் மாதிரி இருக்கக்கூடியது. அதுதான் அந்த புதிய மலை அப்படின்னாரு. இப்ப புதிய மலைன்னு சொல்லிட்டார். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா கமலத்துக்கு நடுவுல ஒரு பீட்டம் மாதிரி இருக்கு. அந்த பீட்டத்தில் அமர்ந்து இருக்கக்கூடியவர் யாருன்னா நான்முகனான பிரம்மன். அதே மாதிரி இந்த புதிய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீடத்தை மேல இருக்கக்கூடியவர் யாருன்னா அகஸ்திய முனிவர். இப்ப அகஸ்திய முனிவரையும் பிரம்மாக்கு ஈக்குவலா சொல்லிட்டார். பிரம்மாக்கு ஈக்குவலா சொன்னார்னா பல விதங்கள்ல இது ஒட்டாதான் இருக்கலாம். நான்முகனுக்கு உள்ள சில குணாதிசயங்கள் அகஸ்தியர் கிடையாது, அகஸ்தியருக்கு இருக்கக்கூடிய சில பெருமைகள்லாம் கிடையாது. இருந்தாலும் என்னன்னாக்கா ரொம்ப லிட்டரலா எடுத்துக்காத மேலெடுத்த வாரியா பார்க்கும்போது இது மாதிரி அது இருக்கு அப்படின்ற. சில சமயம் உபமானம் உபமேயமும் ஏதோ ஒரு இடத்துல சேர்ற மாதிரி இருக்குமே தவிர they will run parallel. சில சமயத்துல அப்படி கூட ரயில்வே லைன் மாதிரி parallel they don't meet என்ற மாதிரி கூட போயிட்டு இருக்கும். பட் எங்கெங்க ஊட்டுமோ அது மாத்திரம் நம்ம பார்த்துன்னு போயிட்டே இருக்கணும்.
இப்ப நான்முகன்னு சொல்லியாச்சு, நான்முகனுக்கு ஈக்குவல் அகத்தியன் சொல்லியாச்சு. இப்ப நான்முகன் என்ன பண்ணான்னா சதுர்முகத்தாலே 4 வேதங்களையும் தினமே பாராயணம் பண்றார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதே மாதிரி அவர் எப்படி வேதத்தை வளர்த்தாரோ அதே மாதிரி நம்ம தமிழ் முனிவர் என்று சொல்லக்கூடிய குடமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர் இருக்காரு, அவர் தமிழை வளர்த்தார் அப்படின்னு சொன்னார். தமிழை வளர்த்தார்னு என்ன அர்த்தம்னா தமிழ்ல பல கிரந்தங்கள் உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தார் அப்படின்னு. இந்த உலகத்தையே பாண்டிய நாடாகவும் ஒரு திருமாலுடைய வடிவமாகவும் உலகமே திருமாலுடைய வடிவமாகவும் பாண்டிய நாடு நாபிக் கமலமாகவும் இந்த புதிய மலையே அந்த கமலத்தில் இருக்கக்கூடிய பீட்டமாகவும் அந்த பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அகஸ்தியமா முனிவரே நான்முகனான பிரம்மனாகவும் அந்த பிரம்மா வளர்த்து பிரம்மா தினம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 வேதங்களும் சதுர் மறைகளும் அகஸ்திய மாமுனிவர் வளர்த்த தமிழ் மொழிக்கு இணையாகும் அப்படின்னு ஒரு அழகா சொன்னார். மாயவன் அப்படின்றது மாயங்களை செய்பவன், மாயமே தானாக இருப்பவன், மாயையோடு கலந்து இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்தல் எல்லாம் செய்யக்கூடியவன். அதனால திருமால் அப்படின்னு. திருமால் அப்படின்றது சாமிக்கு பெருமாள்னு கூட பேர் உண்டு. சில பேர் இந்த லகரம் வராது. அந்த லகர ஒற்று அப்படின்னா அதுக்கு அது வேற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா இதை வச்சுட்டு ஒரு பன்னிங் பண்ணிருப்பா பெரியவா. எல்லா கடவுள்களும் மால்னா இந்த காலத்தை இது பெரிய சூப்பர் மார்க்கெட் சொல்றோம் இல்லையா, மால்ல எல்லாம் கிடைக்கிறது அப்படின்ற இல்லையா. அதனால எல்லா சுவாமியும் மாலம். ஆனா அந்த பெருமாள் இருக்கார் இல்லையா திருப்பதியில, அவர் எல்லாத்தோட சூப்பர் மால், அவர் சூப்பர் மார்க்கெட். அவர் மத்தவெல்லாம் வெறும் மார்க்கெட்னா அவர் சூப்பர் மார்க்கெட். மத்த வாழ்க்கை ஏதாவது கிடைக்கலன்னு கூட இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரவழைச்சு கொடுப்பாளாம். அது மாதிரி மத்த தெய்வங்கள்லாம் க்ஷுத்ர பலதா அப்படின்னு சொல்ற போது அந்த மத்த தெய்வங்கள்லாம் தன்னால முடியாத கூட என்ன பண்றது, கை காட்டி விடுவோம். அவர்கிட்ட போ, அவர்கிட்ட எல்லாம் கிடைக்கும், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி, நானும் சொல்றேன்னு சொல்லு, ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பலாம். ஆனா அந்த பெருமாட்ட மாத்திரம் இல்லைங்கிறதே கிடையாது, எது கேட்டாலும் இருக்குமா அவர்கிட்ட. அதனாலதான் அவருக்கு பெரிய மால் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க திருமால்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கார். வையம்னா உலகம், சேய பங்கயம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுல வருது. சேய பங்கயம் அப்படின்னா சேய பங்கயமாயது தென்னன் நாடு. சேயன சிவன் தான் அர்த்தம். சிவப்பு செம்மையினுடைய அடையாளம், செழிப்புக்கு அடையாளம் செம்மை. அது செம்மை அப்படின்ற போது ரெட்டுன்னு எடுத்துக்கூடாது, சிவப்பு இல்லை. அது ஒரு மாதிரியான ஆரஞ்சு கலர். நம்ம இந்தியா மேப்ல கூட மேல இருக்கிறது ஒரு காவி கலர்ல இருக்கு இல்லையா, செம்மை. இவர் சொல்லுவார் ஒரு இடத்துல வரும்போது, செம்மை அம்மை திருநாமங்கள் தோத்திரமேன்னு ஒரு இதுல அபிராமி பட்டர் சொல்லுவார். அவருடைய அம்பாவுடைய வர்ணம் செம்மை அப்படின்னு. செம்மைன்னா சிவப்பான பச்சையாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த இடத்துல செம்மைங்கிறதுக்கு செழிப்பான நிறம், அவருடைய நிறம் செழிப்பான நிறமாக இருக்கிறது. அந்த இடத்துல செம்மை அப்படின்னு நாமம் செம்மை அம்மை திருநாமங்கள் செப்புவதேன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். அப்புறம் மென் பொருட்டுன்னா மென்மையான ஒரு பீடம், பொருட்டுன்னா அந்த இடத்துல ஒரு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பீடம், ஒரு கொட்டை போல அந்த தாமரை இருக்கு. அதுவே இந்த மலை போல இருக்கிறது பாண்டிய நாட்டுல புதிய மலையானது இருக்கிறது அப்படின்னு. அடுத்த பாடல் ஏகமாகிய மேருவும் புதியமே இரும் பொன் 6 மேருவை சூழ்ந்த சாம்பூனதம் 6 நாகர் ஆடு தன் பொருணையே நாவலாறு அடுத்த போக பூமியும் பொருணை சூழ் பூமியே போலும் அப்படின்னு. திருப்பி மறுபடியும் அதனுடைய கண்டினியூவேஷனா இந்த பாட்டு எடுத்துன்னு வர்றது. ஏகமாகிய மேருவும் புதியமே, அதுக்கு தனக்கு ஏகமாகியான ஏகம் அத்விதீயம், ஏகமேவ அத்விதீயம்ன்ற வரும்போது இதுதான், இதுக்கு மிஞ்சியோ இதுக்கு சமமோ எதுவும் கிடையாது. அதாவது சமான அதிக வர்ஜித்தம் அப்படின்னு சொல்றப்ப இதுக்கு சமமாவும் ஒண்ணு கிடையாது, இதுக்கு விட அதிகமாகவும் எதுவும் கிடையாதுன்ற போது இது ஒண்ணுதான் அப்படிங்கிறத ஏகம். அப்படி ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மேரு மலையம், மேரு மலைக்கு சமமாக வேற எந்த மலையும் இல்லை, அதனாலதான் மகாமேரு அப்படிங்கிறார். அம்பாள் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு கூட
கூட மேருன்னு சொல்றோம் இல்லையா, சுமேரு மத்தியஸ்திதா அப்படின்லாம் சொல்றோம் நம்ம. அந்த மேரு அப்படிங்கறதுடைய வடிவத்தை வந்து மேலேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க கீழே ஸ்ரீசக்கர வடிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீசக்கரத்துடைய எலிவேட்டட் பொசிஷன் தான் மேரு அப்படின்னு சொல்லி சொல்ற வழக்கம் உண்டு. இங்க மேருன்றது இந்த மலை, மேருமலை அப்படின்னு. மேருமலை இப்ப எங்க இருக்குன்னு தெரியல, இந்தியால இருக்கிற மாதிரி தெரியல. அண்டை நாடுகள்ல இருந்து இப்ப வேற பக்கத்துல ஏதோ ஒரு தேசத்துக்கு போயிருக்கலாம். எப்படி இப்ப வந்து நம்ம மானசரோவர்லாம் சைனாக்குள்ள இருக்கிற மாதிரி இதுவும் மேருமலையும் எங்கேயாவது பக்கத்து நாட்டுல எங்கேயா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மேருமலை இல்லைன்னு என்ன, இந்த புதிய மலை தான் மேருன்றார் அவர். அந்த மேருமலை இல்லாட்டா பரவாயில்ல, அந்த மேருமலை தான் இங்க இருக்கிற புதிய மலையே அப்படின்னு. புதிய மலைங்கிறது அகஸ்தியர் வாழக்கூடிய மலை, பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய மலை. இரும்பொன் 6 மேருவை சூழ்ந்த சாம்பூநதம், சாம்பூநத 6ம் நாகராடு தன் பொருணையே. இந்த மேருமலையை சுற்றி வரக்கூடிய ஒரு நதி அது சாம்பூநதம்ங்கிற நதியாம். அந்த மேருமலையை பார்த்தவா அதை சுத்தி இருக்கிற அந்த சாம்பூநத நதியை பார்த்தவா யாரா இருக்காளான்னு பார்க்கணும். இப்ப வந்து கைலாச பருவத்தம் இருக்கு, அதை சுத்தி நமக்கு வந்து மானசரோவரம் ஏரி இருக்கு. அது மாதிரி இது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப அந்த புதிய மலையை சுத்தி, அத மேருமலையை சுற்றி இருக்கக்கூடிய சாம்பூநதம்ங்கிற நதி, அதே மாதிரி புதிய மலையை சுத்தி இருக்கக்கூடியது தேவர்கள் எல்லாம் நீராடக்கூடிய தாமிரபரணி நதியாம். இந்த தாமிரபரணி நதி, அந்த பொருணை நதியானது அகஸ்தியர் வாழக்கூடிய புதிய மலையிலேருந்து இறங்கி வராவ வந்தோட பெண்ணாத நதிகளை சொல்ற வழக்கம் இல்லையா. அப்படி வரவு நேர வர எங்க அந்த மலையை சுத்தி எங்க வருதுன்னு தெரியல, மலையிலேருந்து வரதே வந்து அது சுத்தி வர்றதாக அவர் வந்து கற்பனை பண்ணி சொல்றார். அந்த நதி என்னன்னா தேவர்கள்லாம் நீராடக்கூடிய தாமிரபரணி நதியாம். எப்படி வந்து அந்த மேருமலையை சுற்றி இருக்கக்கூடிய சாம்பூநத நதியில இருந்து தேவர்களை நீராடுவார்களோ, அது மாதிரி இந்த புதிய மலையை சுற்றி வரக்கூடிய தாமிரபரணி நதியிலேயே அவர்கள் தான் வந்து நீராடுறாளாம். அவர்கள்லாம் வந்து தினம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போறாளாம். அவ்வளவு பெருமை வாய்ந்த புண்ணிய நதியா தாமிரபரணி. ஆனா அந்த 7 நதிகள்ல தாமிரபரணி சொல்லலையோன்னு எனக்கு தோன்றது இல்ல. கிடையாது. கங்கேச்ச யமுனேச்சைவ கோதாவரி சரஸ்வதி, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சத்யதேவ் குருன்னு தான் நம்ம சங்கல்பம் பண்றோமே தவிர தாமிரபரணியை விட்டுட்டான்னு தெரியல. ஏன்னா தாமிரபரணி சொன்னா பாலாறு சொல்லணும், பாலாறு சொன்னா நிறைய கிருஷ்ணா நதி சொல்லணும், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே வரணும் இல்லையா. அதனாலதான் ஒருவேளை சொல்லலையோ என்னவோ தெரியல. இன்னும் பல நதிகள் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு 7 நதியை மாத்திரம் சொல்லிட்டு விட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சாம்பு நதியினால சூழப்பட்ட போக பூமி இருக்க சொர்க்கம், இது வந்து சொர்க்க பூமி எது அப்படின்னா தாமிரபரணியால் சூழப்பட்ட பாண்டிய நாடு அப்படின்னு. இந்த பாண்டிய நாடானது சொர்க்கத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்துல என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் இங்க கிடைக்கும்னு அர்த்தம். நம்ம இதுக்காக சிரமப்பட்டு அங்க போகணுங்கிறது இல்லை, எல்லாம் இங்க இருக்காம. நம்ம சில சமயம் பார்ப்போம், சின்னதா ஒரு கடை இருக்கும், நம்ம அந்த இதுல என்ன இருக்க போறது அப்படின்னு பார்த்தா பெரிய மால்ல இல்லாத ஐட்டம் கூட அவர் வச்சிருப்பார். அவர் மேல ஒரு ஷெல்ஃப் எல்லாம் வச்சு அதுல க்ளோஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. போட்டு அவருக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும், டக்குன்னு எடுத்து இருந்தா அங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துடுவார். ஏன்னா அவருக்கு இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைங்க தெரிஞ்சு அதை மாத்திரம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிருப்பார். அது எங்க இருக்குன்றதே அவர் ஒரு ஆர்டர் வச்சிருந்து மனசுலயே வச்சிருந்துருப்பாரு. இந்த மனக்கண் முன்னாடி ஒரு எக்ஸ்ரே மாதிரி பார்த்தானா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்துருவார். அது மாதிரி இந்த பாண்டிய நாடு எப்படின்னாக்க சொர்க்கத்துல எப்படி என்னென்ன கிடைக்குமோ, என்னென்ன சௌக்கியங்கள் சுகங்கள் இருக்குமோ, அப்பேற்பட்ட பெருமைகள் எல்லாம் இந்த பாண்டிய நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை நம்ம வந்து பார்த்தோம். ஏக்கம்னா ஒப்பற்ற தனியான நிலையை உடையது, இதுக்கு சமமோ இதை விட மிஞ்சக்கூடியதோ எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பொன் ஆகு மேரு, பொன் ஆகு மேரு, அது பொன்னாகு மேருன்னு இந்த ஆறு அப்படின்ற தப்பா சொல்லிட்டாரு போடுறதுல. ஆமா, பொன்னாகு மேருவை சூழ்ந்த சாம்பூநதம். இந்த பொன் ஆகு மேருன்னு பொன் போன்று இருக்கக்கூடிய, பொன்னாகிய பொன் போன்று இருக்கக்கூடிய இந்த மேருமலை அப்படின்னு சொல்ற. நாகரர் அப்படின்றது வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்ற. நாகரர்னு தேவர்களுக்கு சொல்ற ஒரு பெயர். பொருணை சூழ் பூமிங்கிறது தாமிரபரணியானது சூழ்ந்த பாண்டிய நாடாகும் அப்படின்றது இந்த பாடல் தெரியுது. அடுத்த பாடலுக்கு போன ரொம்ப சிறந்த
குடுமையான கேட்பதற்கு இனிமையான அந்த செந்தமிழ் இருக்கு இல்லையா, அந்த செந்தமிழை போற்றி வளர்த்த தமிழ் சங்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த சங்கங்கள்லாம் வந்து பாண்டி நாட்டுல தான் இருந்தது, அதுவும் மதுரையில தான் இருந்தது. அந்த அந்த மதுரையம் பதி இருக்கே, அது திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவலோகத்துக்கு சமமாகும். சிவபெருமான் வீட்டருளக்கூடிய அந்த ஆலவாய் இருக்கே, அதுதான் ஆலாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலவாய் இருக்கு. இங்க மதுரைக்கும் ஆலாசியம்னு தான் பேரு, ஆலவாய் அப்படின்னு பேரு. அது என்னன்னா தமிழ்ச்சங்கம் வீட்டு இருக்கக்கூடிய ஆலவாய் இருக்கு அந்த மதுரை எம்பதி, அது சிவலோகம் போல. ஏன்னா எங்கேயும் சுந்தரேஸ்வரர் ஆட்சி பண்ணிட்டு மீனாட்சியோட கூட அங்க வந்து பாண்டிய நாட்டை அவர் வந்து சுபிட்சமாக வச்சிருந்தார். அதே மாதிரிதான் சிவபெருமானானவர் சிவலோகத்திலேயும் அங்க இருந்து அந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்ப சிவலோகமும் இந்த ஆலாசியம் என்று சொல்லக்கூடிய மதுரை எம்பதியும் ஒண்ணுதான். அது எப்படி மதுரை எம்பதியில செந்தமிழ் சங்கம் இருந்தது, ஒவ்வொன்னு வளர்ந்தது அந்த காலத்துல. தமிழ் சங்கத்துல வந்து முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 இருந்தது. அதே மாதிரி புகழ்பெற்றதாக சிவபெருமானால் வீட்டிற்கப்படக்கூடிய அந்த மதுரை இந்த ஆலவாய் என்று சொல்லக்கூடியதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய சிவலோகம் அப்படிங்கிறார். சிவலோகம் அப்படின்னு சொல்றோம், சிவ சாயுஜ்யம் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா சில சமயத்துல வந்து சிவலோகம் அப்படின்றத வந்து வேற மாதிரி மக்கள் தான் எடுத்துக்கிறான். நம்ம பூமியில எடுத்துக்கிறான்னு சிவலோக பிராப்தி அடைந்தான் அப்படின்னு இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டான்னு அர்த்தம். இங்க இருந்து கிளம்பி போயிட்டாவா, அப்புறம் ஹவுஷும் தயார் தெரியாது சிவலோகத்துக்கு போயிட்டாருன்னு நிச்சயமா நம்புறேன். நம்பிக்கையோட அடிப்படையில அவளுடைய ஒரு பக்திக்கு தகுந்த மாதிரி எந்த கடவுளை வழிபட்டு வந்தாலும் அது மாதிரி சிவலோகத்தை அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவார். சில பேர் முருகன் திருவடியை சேர்ந்தார், சில பேர் இதெல்லாம் ஒத்துருமே வேண்டாம் எங்களுக்கு குருதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய குரு பேரை சொல்லி அவருடைய திருவடியை அடைந்தார், அந்த குருவுடைய திருவடியை இவர் சேர்ந்தார் சொல்ற மாதிரி இங்க திரு ஆலவாய் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா சிவலோகம் அப்படிங்கிறத அவர் சொல்லிருக்கார். நம்ம ஆலவாய்ங்கிற மதுரையை கூட நம்ம சிவலோகமா எடுத்துக்கலாம். இப்ப ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்டம், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் சொல்ற மாதிரி இந்த பூலோகம் தரக்கூடிய சிவலோகம் தான் வந்து திருஆலவாய் என்கக்கூடிய மதுரை எம்பதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அதனால இந்த ஆலவாயின்னு சொல்லிட்டா சிவனுடைய இருக்கக்கூடிய சிவலோகத்தை சுத்தி நிறைய சின்ன சின்ன உலகங்கள், பல கடவுள்கள், நம்ம இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் இருக்கிறதாக நம்ம வந்து வர்ணனை பண்ணிட்டு நம்பிட்டு இருக்கோம் இல்லையா. அவாவாளுக்குன்னு சில லோகங்கள்லாம் கற்பிச்சு அதெல்லாம் வேற வச்சிருக்கோம். அது நம்ம வந்து 14 லோகங்கள் நம்ம சொல்றோம் இல்லையோ, பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு மேலையும் அகல விதல சுதல தலாகல ரசாகல பாத்தாள அப்படின்னு சொல்லி அது ஒரு 7 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப ஒரு லோகத்துக்கும் சில அதி தேவதைகள் இருப்பா, அவ அங்க இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த சிவலோகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த லோகங்களை போலவே இந்த திரு ஆலவாய் ஆகிய அந்த மதுரையம்பதியை சுற்றியும் நிறைய ஊர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து மதுரையம்பதியில இருந்து அதை இது ஒரு சென்டர் பாயிண்டா வச்சுட்டா அதுல இருந்து ஒரு ரேடியஸ் அப்படின்னு போட்டோம்னா 4 திசையும் 4 திசைன்னு 8 திசைன்னு கூட சொல்லலாம். 8 திசையிலையும் பல ஊர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், பிராலிமலை, வயலூர், அப்படி அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில், அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி, சமயபுரம், இப்படி சுத்தி வச்சு நிறைய திருநள்ளாறு ஊர் பக்கத்துல அத்தனை ஊரும் பார்த்தா எல்லாம் கஷேத்திரங்கள் தான். தஞ்சாவூர் கும்பகோணம் எடுத்தோம்னா 108 திவ்ய கோவில்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற திவ்ய தேசங்கள் 108 இருக்கு. அது இந்தியா முழுக்க பரவி இருக்கிறதுனால மெஜாரிட்டி என்னன்னா சவுத் இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சிவனையும் தென்னாடுடைய சிவனேன்னு போற்றிங்கிற போது அவருக்கு வந்து சிவலோகம்ங்கிறது எங்க கைலாசம் வடக்கு எங்கேயோ இருக்கு இமயமலைக்கு மேல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவருக்கு முழுக்க முழுக்க நிறைய கோவில்கள் இருக்கிறதும் அவருடைய திருவிளையாடல்கள் முழுக்க நடந்ததும் நம்ம வந்து தென்னாடு தான். அதனாலதான் அவரை சொல்லும்போது தென்னாடுடைய சிவனைய போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி. அங்க தென்னாட்டுல இருக்காததுனால தென்னாட்டுக்கு மாத்திரம்னு இல்லை, அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால இந்த ஆலவாயை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் என்னென்ன நகரங்கள் இருக்குன்னா இந்திரனுடைய லோகம் இருக்கு, பிரம்மாவுடைய சத்தியலோகம் இருக்கு, சக்கரத்தை தன்னுடைய ஆயுதமா கொண்டு ரொம்ப வீரத்தோட வீட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இருக்காரு, அவருடைய வந்து வைகுண்டம் இருக்கு.
இப்படி எல்லா உலகங்களும் எப்படி சிவலோகத்தை சுற்றி இருக்கிற மாதிரி இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அழகான பல திவ்ய கஷேத்திரங்கள் நகரங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதுக்கு ஒப்பாக இருக்கு. இப்ப வந்து பாண்டிய நாட்டை அவர் விஷ்ணுனுடைய ரூபத்துக்கு முதல்ல உதாரணமா சொன்னார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதையே அப்படியே டெவலப் பண்ணி கடைசியில வந்து சிவனுடைய உலகத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். இந்த சிவ லோகத்துக்கு உபமானமாக சிவலோகம் உபமானமாக இருக்கக்கூடியதாக மதுரையை எடுத்துட்டு சொல்றார். சிவலோகத்தை சுத்தி பல நகரங்கள் இருக்கிற மாதிரி, தேவதைகள் வாழக்கூடிய நகரங்கள் இருக்கிற மாதிரி இங்கேயும் மதுரையை சுற்றி பல நகரங்கள், திவ்ய கஷேத்திரங்கள், பல தேவதைகள் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சிறந்த தண்டமிழ் ஆலாவாய் சிவன் உலக ஆனார். இந்த ரொம்ப சிறந்த தமிழ் மொழியை, தமிழ் சங்கத்தை தன்னிடம் கொண்ட இந்த ஆலவாய், இந்த மதுரையானது சிவன் உலகு ஆனால், சிவனோட உலகம் அப்படின்னு வச்சுட்டோம்னா புறந்தயங்கிய நகரெல்லாம் அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் எல்லாமே புரந்தரன், பிரம்மன், மரம் தயங்கிய நேமியோன் ஆதிய வானோர் அறம் தயங்கிய உலகு உருவானதே ஆகும் அப்படின்னு ஒரு இது அப்படின்னு வச்சுட்டா, அஸ்யூமிங் தட் த சிவலோகா இஸ் ஈக்குவல் டு மதுரை. இது அது சிவலோகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்திரன், பிரம்மா, வீரத்தோடு விளங்கக்கூடிய சக்கரப்படையை தன் கையில கொண்டிருக்கக்கூடிய திருமால், இவ எல்லாரும் இருக்கிற அந்த இடம் இது என்ன அப்படின்னு கேட்டா அந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு நகரங்கள். தன் தமிழ் ஆலவாய், தண்டமிழ் சங்கம்னா தன்மையான, குளுமையான, இனிமையான தமிழ் சங்கம், தமிழை வளர்த்த சங்கம் இருக்கக்கூடிய மதுரைன்னு. புரந்தரன்னா இந்திரனுக்கு பேர் புரந்தரன் பேர். புரந்தரன்றது விஷ்ணுவுக்கும் பேர் நினைக்கிறேன் இல்ல, மகாவிஷ்ணுக்கும். இவர் கூட சொல்றார், புரந்தரதாசர் சொல்லும் போது கூட புரந்தர விட்டலன் தான் முத்திரை வச்சுட்டு இருப்பார். அதனால அது வந்து ஒருவேளை அவர் பாண்டரங்கனை குறிக்கிறதுக்கா அந்த வார்த்தையை யூஸ் பண்றா அப்படின்னு தெரியல. விட்டுக்கும் புரந்தர அப்படின்ற மாதிரி. புரந்தரன சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் வரும்? அதாவது எதிரிகளுடைய ஊரை வந்து அழிக்கிறவன்னுங்கிற மாதிரி. புறம் தாரயதி. ஸோ நமக்கு வந்து இந்த புறம்ங்கிறத வந்து நம்ம வீடு பெயர்வதுங்கிற மூலியம் மோட்சத்துக்கும் எடுக்கலாம். புறம்ங்கிறது இந்த இந்த சரீரம்னு எடுத்துட்டு சரீரம் திருப்பியும் ஜென்மா எடுக்காதபடிக்கு அந்த சரீரத்தை போக்கிடுறாருன்னு விஷ்ணுவுக்கும் போறது. இல்ல இப்ப புறம் தாரயத்தின்னா புறங்களை எல்லாம் தன்னிடம் தாங்கி கொண்டிருப்பவன்னு எடுத்துக்கலாமோ? அது தாரயத்தி வரும், இது வெறும் மூணாவது புறந்தரன் தான் இது. வெரி குட் வெரி குட். அப்புறம் வந்து நேமியோன் அப்படின்னாக்க, நேமி அப்படின்னு ஒரு தலைவன் அப்படின்னு அர்த்தம், வீரன் அப்படின்னு அர்த்தம். சக்கரப்படையை கையில் கொண்டிருக்கக்கூடியவன். அறம் தயங்கிய உலகுன தர்மம் சிறந்து விளங்கக்கூடிய உலகு அப்படின்னு அர்த்தம். வானோர் அறம் தயங்கிய உலகு உருவானதே ஆகும். வானோர் அறம் தயங்கிய உலகு அப்படின்னு அர்த்தம். வானவர்கள் எல்லாரும் தர்மத்தை தர்மத்தின் காவலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உலகமாக, சொர்க்கமாக அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எல்லாமே வந்து இந்த பாண்டிய நாட்டினுடைய சிறப்போடு ஒத்து போறதாக இந்த பாண்டிய நாட்டுக்கு உபமானமாக அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வந்துட்டார் அவர். உடனே அங்கேருந்து புதிய மலையெல்லாம் சொன்னார். அப்புறம் வந்து தாமிரபரணி நதியெல்லாம் சொன்னார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்தது ஊருக்குள்ள வந்துள்ளாமே அப்படின்னு ஸ்லோலி இஸ் கம்மிங் டவுன் டு தி அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல போறாரு. இப்போ அந்த ஆற்றினுடைய பெருமையில இருந்து ஆரம்பிக்க போறார். ஏன்னா புதிய மலையில இருந்து அந்த பொருணை நதி இறங்கி வருது இல்லையா தாமிரபரணி, இப்ப அதுக்கு வந்துடுறார். என்ன சொல்றாருன்னா, அந்த நீராடும் பெண்கள் இருக்காளே, அந்த தாமிரபரணி நதியில நீராடக்கூடிய, அங்கங்கே நீராடக்கூடிய பெண்கள்லாம் அவ்வளவு செழிப்பாக தினமே தன்னுடைய மார்பகங்கள்ல சந்தனத்தையும் கஸ்தூரியையும் குங்குமப்பூவையும் கலந்து அரைச்ச அந்த கரைச்சலை வந்து தான் பூசி குளிக்கிறாளாம் அவளாம். நாம இப்பெல்லாம் இங்க வந்து எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், வாசனை பொடிகள்லாம் கலந்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல ஒரிஜினலாவே குங்குமப்பூ, கஸ்தூரி, சந்தனம் இதெல்லாம் போட்டு அரைச்சு கலந்து இதெல்லாம் தேய்ச்சி குடிச்சா ஏன் படபட படபட தங்கம் மாதிரி அவெல்லாம் மின்னறா. அவ அந்த
தன்னுடைய உடம்புல இருந்து களைந்த இந்த கரைசல்கள்லாம் இருக்கு இல்லையா, முதல் நாள் இதெல்லாம் பூசிட்டு இருப்பா. இல்லைன்னா அப்ப குளிக்கும் போது கூட உடம்புக்கு வந்து பூச்சாக அதெல்லாம் பூசிக்கொண்டு நம்மளாம் இப்படி இந்த சீக்காத்தூள்லாம் யூஸ் பண்ற மாதிரி அப்ப இந்த வாசனை திரவியங்கள் சேர்ந்த இந்த கரைசலை வந்து உடம்புல பூசின்னு குளிக்கிறேன். குளிக்கும் போது அதெல்லாம் கரைஞ்சி இந்த ஆற்றிலே கலந்து விடுது. அப்ப அந்த கலந்து ஆறு வரும்போது அதனுடைய வாசனை கம 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 கமன்னு சந்தன வாசனையும் கஸ்தூரி வாசனையும் ஜபாத் வாசனையும் அப்படியே அந்த மனம் வந்து எதுக்குமே உபமானம் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அப்படி போயிட்டு இருக்குது. அந்த பொருணை நதி இவ்வளவு வாசனையா இருக்கே, அந்த அந்த நதி மட்டும்தான் வாசனையா இருந்ததான்னார். இல்ல இல்ல இல்ல, அந்த நதி பாஞ்ச வழியெல்லாம் அந்த கரையோரத்தில் கூட நிறைய வயல்கள்லாம் இருந்தது. அந்த வயல்ல எல்லாம் ஒரு அந்த நதியின் நீரை என்ன பண்ணா வாய்க்கால் வழியா அதை வந்து உள்ள பாய்ச்சி அங்க இருக்கக்கூடிய வயல்களுக்கெல்லாம் இந்த நீர் போய் நிறைஞ்சு அங்க இருக்கிற கதிர்கள் அங்க இருக்கக்கூடிய மற்ற தானிய வகைகளை சேர்ந்த பயிர்கள்லாம் வளரும் போது அவைகளுக்கும் போய் இந்த வாசனையான நீரானது போய் சேர்ந்ததுனால அந்த வாசனை என்னாச்சு, அது வேர் அப்படியே உறிஞ்சி அது அந்த அந்த பிளான்ட் வழியா மேல போய் அது விளைவிக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு அதுலயும் இந்த வாசனை அடிச்சு விட்டாரு. தாமிரபரணி நதியினுடைய ஆற்றினுடைய இரு கரைகளிலும் உள்ள வயல்களிலே விளைந்த அத்தனை சென்னர்கள் கரும்பு இது எல்லாத்துலயும் இந்த வாசனை தெரியுது அப்படின்னு. இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு இல்லையா? அவ்வளவு இது நம்ம சொல்லலாம். இப்ப வந்து நம்ம சாதாரண கலோக்கியெல்லாம் எடுத்துட்டா பெருங்காய சொப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆட்ல எல்லாம். என்னன்னா பெருங்காயம் வச்சிருந்த டப்பா முன்னெல்லாம் வந்து ஒரு டப்பால வரும், ஒரு இரும்பு டப்பால வரும். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இரும்பு டப்பா ஒரு ஒருத்தரையும் வாங்கிட்டு வருவா. பெருசு சின்னதுன்னு பல சைஸ்ல இருக்கும். அந்த டப்பா வாங்கிட்டு வருவா. அந்த பெருங்காயத்தை எடுத்து அப்பெல்லாம் கட்டி பெருங்காயமா இருக்கும். அதை கிள்ளி போட்டு அதை கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஒரு சின்ன சொப்புல வச்சான்னு அதை கரைஞ்சிட்டு இருக்கும். அந்த பெருங்காய தண்ணி தான் ரசம் சாம்பார் இதெல்லாம் போடுவா. அந்த டப்பா காலி ஆனோடனே குழந்தையெல்லாம் காத்துட்டு இருக்கும், எனக்கு இந்த டப்பா வேணும்னு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிவிடும். அந்த குழந்தை எல்லாம் ஒரு சின்ன குட்டி வந்து ஒரு சின்ன டப்பா வேணுங்கன்னு ஒண்ணு பெருசு வேணுங்க. எதுக்குன்னா இந்த சின்ன சின்ன அந்த காலத்துல இருந்து 1 பைசா, காலனா, அரையனா, ஒரணா, 2 அணா அப்படின்லாம் இருக்கும். நான் சொல்றது prior to 1967. I don't think many of us would have seen that. அது ஒரு காலம். அதாவது ஒரு ரூபாய்ன்னு எடுத்துட்டாக்க இந்தியன் ருப்பிக்கு 16 அணாக்கள். அரை ரூபாய், 1/4 ரூபாய். அரை ரூபாய்னா 8 அணா, 1/4 ரூபாய்னா 4 அணா. 1/4 ரூபாய்க்கு 4 அணா. அந்த ஒரு அணாவுக்கு வந்து 4 காலணா. அப்ப 16 நாள் 64 காலணா வரும். ஒரு காலணாக்கு வந்து 3 பைசா, 3 தம்படின்னு சொல்லுவா. தம்படினா 1 பைசா, ரொம்ப சின்னதா இருக்கும். இன்னைக்கு அந்த ஒரு தம்படி பண்ணுனால 1 ரூபா ஆகும், அவ்வளவு காப்பர் அதுல இருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஓட்டக்கால்னான்னு ஒரு சக்கரை மாதிரி குழந்தை எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கோம், வடையை கையில வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இந்த ஓட்டக்கால்னான் அந்த 1 பைசாக்கு கை நிறைய வேர்க்கடலை கிடைக்கும் அந்த காலத்துல. அதாவது ஒரு ரூபாயுடைய 192ல ஒரு பகுதியான ஒரு தம்படிக்கு ஒரு கை நிறைய வேர்க்கடலை கிடைச்சிருக்கும். இந்த காலம் பொற்காலம் நான் பார்த்திருக்கேன், நான் படிக்கிற காலத்துல நான் வாங்கியிருக்கேன். இப்ப அப்படி செழிப்பா இருந்தது. அந்த அந்த காசு இருக்கு இல்லையா, அந்த காப்பர் காசு, அந்த பட அதுக்கு ஒரு செம்பொன்னுன்னு பேர் அது உண்டு. அந்த 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 ஒரு ரூபாய்க்கு அவ்வளவு கிடைச்ச காலத்துல இது இவருக்கு ரொம்ப சுலபமாவே இவாடால வந்து, அதுவும் அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது இந்த காசெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஒரு பண்டமாற்று முறைதான். நம்ம பார்த்தா அந்த ஒரு ரூபாய் காலனாக்கே இவ்வளவு சாமான்லாம் கிடைச்சிருந்த போது அந்த காலத்துல பண்ட மாற்று முறைகள் நிறையவே கிடைச்சிருக்கும். அந்த காலத்துல கிடைச்ச அப்போ அந்த விளைவிச்ச அந்த கரும்புலையும் இந்த நெற்கடலையும் இந்த வாசனை இருந்தது அப்படின்னு சொன்னான்னா கொஞ்சம் மிகைப்படுத்துதான் இருந்தா கூட வந்து அந்த வாசனை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கலாம். கண்ணல் அப்படின்னா கரும்பு. அந்த ஞாங்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அந்த நதி ஞாங்கர்னா அந்த நதியினுடைய 2 பக்கங்களிலும் விளைகின்ற அந்த செம்மையான செழுமையான நெல்லு, அப்புறம் கண்ணல்னா கரும்பு, இதுலெல்லாம் இந்த வாசனை தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் மிகப்படுத்தி சொன்னா கூட இப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்றோம், காலனாக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறோம். ஏதோ ஒண்ணு வந்து சொல்லும் போது என்ன பண்றோம்னா இதெல்லாம் தேராது. அது காலனாக்கு பிரயோஜனம், தம்படிக்கு யூஸ்ஃபுல் கிடையாது.
தம்பளி தம்பளி பெருமானம் கிடையாது. இன்னும் சொல்றோம், ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசை தான் நம்ம இன்னைக்கு உபயோகப்படுத்துற மாதிரி அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கிறதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு செழிப்பான நாடாக இருந்திருக்கு. தாமிரபரணில என்னைக்குமே நதியில தண்ணி இருந்திருக்கு. இப்பதான் இந்த பாலாறு தான் வத்தி போச்சே தவிர, வைகை வத்தி போச்சு, இந்த பாலாறு வத்தி போச்சு. காவேரியிலே இப்ப தண்ணி இல்லாத பாதி இடங்கள் வந்து வெறும் மணல் கரையா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது வேற விஷயம். இப்ப அடுத்ததுக்கு என்ன போறாரு அப்படின்னா, அடுத்த பாட்டை நம்ம பார்க்கணும். பொதியிலே விளைகின்ற சந்தனம், பொதியின் நதியிலே விளைகின்ற முத்தம், அந்நதி சூழ் பதியிலே விளைகின்றன தருமம், அப்பதியோர் மதியிலே விளைகின்ற மறை முதற் பக்தி. இந்த பாட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஈஸியா படிக்கிறதுக்கு சௌரியமா அவருக்கு என்னவோ தோணி இருக்கு பரஞ்சோதி முனிவருக்கு. நம்ம பாடெல்லாம் படிக்கிறது இவெல்லாம் திணறா திண்டாடுறா, சரி நடுவுல ஒரு பாட்டை கொஞ்சம் சுலபமாவே எப்படி வந்து ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் எழுதும் போது பிள்ளையாருக்கு ஒரு இது வச்சாராம். பிள்ளையார் சொல்லிட்டா, எனக்கு டைம் ரொம்ப இல்லப்பா, நீ எதுவும் நிறுத்தாத சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும், எங்கேயாவது ஸ்டாப் பண்ண நான் வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னார். வியாச முனிவர் பார்த்தார், நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன், நான் சொல்றதுடைய பொருளை நீ புரிந்து கொண்டு எழுதணும் அப்படின்னு சொன்னா, சரி 2 பேரும் ஒத்துன்னு எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எழுதிட்டே வர்றார். எழுதிட்டே வரும்போது 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்லோகம் ஒண்ணு போடுவாராம். அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இந்த பரஞ்சோதி முனிவர் பாட்டு மாதிரி. அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு இவர் தலையாச்சி வந்து அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு அடுத்த 999 ஸ்லோகத்தை ரெடி பண்ணிடுவாராம் மனசுல. அது எப்படி அத்தனை ஸ்லோகத்தையும் ரெடி பண்ணி அவர் ஞாபகத்தில் வச்சுன்னு சொன்னார், இது அவர் எழுதினாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி பாடல்ல ரொம்ப சுலபமான ஒரு பாட்டை கொடுப்போம். இவ ரொம்ப திண்டாடுறா கஷ்டப்படுறா, எதுக்கு ஒரு பாட்டு சுலபமா இருக்கட்டும். ஒரு பொதியிலே விளைகின்ற சந்தனம், இந்த பொதிய மலையில நிறைய சந்தன மரங்கள்லாம் விளையிறது. அந்த காலத்துல சந்தன மரங்கள்லாம் சுலபமா எல்லா இடத்துலயும் விளைஞ்சது. கரும்பு விளைக்கிற மாதிரி சந்தன மரம், நெல் இதெல்லாம் விளையுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல எங்கேயாவது ஒரு சந்தன மரம் இருந்ததுன்னு சொன்னா, தட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த நேஷன். அது யாரும் சொந்த கொண்டாடி அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. யார் வீட்லயா தெரியாதனமா ஒரு சந்தன மரத்தை சின்ன கண்ணு வாங்கி வளர்த்துட்டான் அப்படின்னா, அது பெருசா ஆன உடனே you have to tell the government and they will come and take it. நம்ம அதை ஒரு துணி கூட தொட முடியாது. அதை அதே மாதிரி அப்ப முன்னாலாம் என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துல பூமியில புதைச்சி வச்சிருப்பார். தன்னோட சொத்தெல்லாம் தங்க காசா மாத்தி ஒரு பானையில வச்சு பூமிக்கு அடியில புதைச்சி வச்சிருப்பார். அவையார் கூட ஒரு பாட்டை சொல்ற, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினவன் ஆரே அனுபவிப்பார் பாதிகால் அந்த பணம். எல்லாம் பணத்தெல்லாம் இந்த பானையில போட்டு பூமிக்கு அடியில சேர்த்து வைக்கிறடா, ஒரு நாள் நீ போயிட்டாரு இந்த பணத்தெல்லாம் யாரும் அனுபவிக்க போறா தெரியுமா, இருக்கச்சே அனுவிடு நீரிடும் சோறிடும்னு சொல்லிட்டு போறா இல்லையா. அது மாதிரி பூமியில இந்த பானையில இந்த இதெல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ள வந்து இந்த பணத்தெல்லாம் வைக்கிறாவா. எதுக்கு சொல்லணும் அத? சந்தன மரம் வந்து கவர்மெண்ட். ஆமா, சந்தன மரம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி. நம்ம அந்த காலத்துல பூமியில புதைச்சி வந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு நம்ம ஏதோ பழைய பூமி என்னைக்கோ ஒரு நாள் புதுசா இதெல்லாம் இடிச்சுட்டு வேற கட்டணும்னு நினைக்கும் போது, அங்க பூமியில அடியில ஒரு 10 அடி ஒரு கிணறு தோன்றோம். அந்த இடத்துல ஒரு பெரிய புதையல் கிடைச்சதுன்னா அதுல ஒரு நம்ம தொடக்கூட கூடாது. இம்மீடியட்லி யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் த கவர்மெண்ட் அண்ட் தே வில் கம் அண்ட் டேக் இட். அது வந்து நமக்கு அதிகாரமே கிடையாது. அது மாதிரி இங்க வந்து என்ன அந்த பூமியில விளைஞ்சாலும் அதுக்கு தான் சொந்தம், கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இந்த சந்தன மரமும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஆனா இப்போ அந்த காலத்துல அப்படி கிடையாது. யாரு விளைவிக்கிறாளோ அவளுக்கு தான் சொந்தமா இருந்தது. இந்த பொதிகை மலையில நிறைய சந்தனம் விளைஞ்சது. சந்தனம் எங்க விளையிறதுன்னா இந்த மலையில விளையிறது. அந்த மலையில இருந்து மழை பெய்ஞ்சு தண்ணி எல்லாம் வரும்போது வேண்டிய நீர் மட்டும் அந்த வேர் வரைக்கும் போறது, மிச்ச நீர்லாம் ஆற்றுல கலந்து விடுறது. சரி, சந்தன மரம்லாம் பொதிகை மலையில விளைஞ்சது. அந்த பொதிகை மலையிலேருந்து ஓடி வரக்கூடிய அந்த ஆறாகிய பொருணை நதி இருக்கு, அதுல என்ன விளைஞ்சதுன்னா அதுல நிறைய முத்துக்கள்லாம் விளைஞ்சாங்க. இப்ப கடல் ஆற்றும் சரி, பெரிய ஆறுகளானாலும் சரி, அப்ப அதுல மழை பெய்யும் போது அது உள்ளுக்குள்ள இருக்கிற சிட்டிகள் இருக்கு இல்லையா, அது அந்த மழை துளியானது நேர போய் விழுந்துன்னா அது முத்தாக மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி இந்த ஆறு ஓடி வரும்போது அந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய சிட்டைகள்ல விழுந்த மழை நீர் துளிகளானது
என்ன அது முத்தா மாறிடுது. இப்ப முத்துக்கள்லாம் அந்த நதியில, பொருணை நதியில விளைகின்றன. அந்த நதி சூழ் பதியிலே விளைகின்றன தர்மம். தர்மம் இருக்கே, அந்த நதி சூழ்ந்த அந்த பதின்னு சொன்னாக்க அந்த புண்ணிய கஷேத்திரம். பாண்டிய நாடு ஒரு புண்ணிய கஷேத்திரம். அங்கே ஆறு ஓடுறது, பொருணை நதி ஓடுறது, தாமிரபரணி ஓடுறது. அந்த தாமிரபரணியில முத்துக்கள் விளையிறது. அந்த நதி பாயக்கூடிய பாண்டிய நாட்டுல தர்மம் செழித்து இருக்கு அப்படின்னா, தர்மம் செழித்திருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜாக்கள் நீதி வழுவா முறையில ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தா மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எந்த குறையும் இல்லாத இருந்தா பாண்டிய நாட்டுல ஒரு குறையும் இல்லாத இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஊரை விட்டு ஏதோ வியாபார நிமித்தமாக வெளியூருக்கு போனான்னாக்க போச்சு சொல்லிட்டு போகணும், நீ கவலையே படாதம்மா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம். இல்ல கிழத்திக்கிட்ட கவலையே படாத, நமக்கு காவலாக மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர் இருக்கிற மாதிரி காவலாக பாண்டிய நாட்டு அரசனும் இருக்கார், என்னன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், அவர் நம்மளை பார்த்துப்பான்னு. இது ஒரு பொற்கை பாண்டியன் ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் இப்படி ராத்திரி நகர்வலம் வரும்போது ஒரு வீட்டுல வந்து அந்த எஜமானன் தன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் அடுத்த ஊருக்கு போய் நான் போயிட்டு இந்த வியாபார நிமித்தமா போயிட்டு ஒரு வாரத்துல நான் வந்துடுறேன், கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நான் வந்துவிடுவேன், பயப்படாத, ஆனா நம்ம ராஜா பார்த்து போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போனவன் என்ன ஆச்சு, பாதி வழியில என்ன ஆச்சோ ஏதோ திரும்பி வந்துட்டான் ஒரு 3 நாள்ல. 3 நாள்ல வந்த உடனே ராஜா நகர்வலம் வர அந்த வீட்டுக்குள்ள பேச்சு சத்தம் கேட்கறது. பேச்சு சத்தம் கேட்டோன்னா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ, இது யாரோ இது இல்லாத சமயத்துல வந்து உள்ள கலட்டா பண்றா போட்டுருக்கேன்னு கதவை தட்டிடுறான். கதவை தட்டின அப்புறம் தான் யாரு அங்கிருந்து உள்ளன்னு கேட்கும் போது அந்த எஜமானோட குரலாவே ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே ராஜா அங்கிருந்து நகர்ந்து போயிடுறான். மறுநாளைக்கு இந்த இவருக்கானே வணிகன் அவன் வந்து ராஜாட்ட போய் ஒரு பிரார்த்தனை கொடுக்குறான். நேற்று ராத்திரி யாரோ திருடன் வந்து கதவை தட்டிட்டான், வீட்டு வாச கதவை தட்டிட்டான், வந்து பார்த்தா அவனை காணும்னு. மறுநாள் ராஜா கேட்கிறேன், சரி அந்த திருடன் நான் பிடிச்சு கொடுத்தா என்ன தண்டனை கொடுக்கணும்? அவன் கையை வெட்டிடணும், கதவை தட்டின கை அந்த வலது கையை வெட்டிடணும்னு. உடனே ராஜா வந்து தன்னுடைய உடைவாளை உருவி தன் கையை வெட்டிடுறான். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்போது, நான் தான் நேற்றுக்கு வந்து அவன் வீட்டு கதவை தட்டினேன், அவன் வந்து ஊருக்கு போகும்போது நான் சொல்லிட்டு போனா அவன் சீக்கிரம் வந்தது தெரியாது, உள்ள பேச்சு குரல் கேட்குதுன்னு கதவை தட்டிட்டேன். அப்புறம் தான் இவன் தான் வந்திருக்கான்னு நான் உணர்ந்தேன், அதனால என்னோட தவறை உணர்ந்து நான் அங்கேருந்து நீங்கிட்டேன். ஸோ நான் தவறு பண்ணிட்டேன்னு உணர்ந்து அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் என் கையை வெட்டிட்டேன். அப்புறம் 2 கதை சொல்லுவான், யாகம் வளர்த்து அதன் மூலமாக கை பொற்கையாக வளர்ந்ததும்பா. இன்னும் சில பேர் பொன்னாலேயே ஒரு கை பண்ணி அவருக்கு வச்சிருவா. இப்பெல்லாம் நீங்க ஆர்டிபிஷியல் லென்ஸ் வைக்கிற மாதிரி அந்த ராஜாக்கு பொன்னாலேயே கை பண்ணி அவருக்கு வச்சா அப்படின்னா அவருக்கு பொற்கை பாண்டியன்னு பேரு. இப்படி தர்மம் தழைத்த நாடு, ராஜா நீதி வழுவா நெறிமுறையில் அவர் ஆட்சி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி தர்மம் வளர்த்த அந்த ஒரு அந்த நாடு, அங்க வந்து அந்த அந்த பதியிலே வாழ்கின்ற அந்த மக்களுடைய மதியிலே விளைகின்றன மறைமுதற் பக்தி. மறைமுதற் பக்தி அப்படின்னு அறநெறியில் சொல்லிருக்கக்கூடிய, வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் இருக்காரு, அந்த சிவபெருமானுடைய பக்தியானது அந்த பதியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய மனதிலே விளைந்தது. மனதுனா மதியிலேனாக்க அவருடைய அறிவிலே வளர்ந்தது. சிவபெருமானுடைய திருவடிகளை கொண்ட பக்தி அந்த நகர மக்களுடைய அறிவிலே விளைகின்றது. அப்படின்னு எப்படி விளைச்சல்? 4 விதமான விளைச்சல் சொல்ற. சந்தன மரங்கள் விளைந்தன, அதுக்கப்புறம் வந்து முத்துக்கள் விளைந்தன, தர்மம் விளைந்தது, தர்மத்தோடு இல்லாத அந்த தர்மமானது அந்த மக்களுடைய அறிவிலே வளர்ந்தது, பக்தி வளர்ந்தது, இதத்தனையே விளைஞ்சது அப்படின்னார். புதிய மலையிலிருந்து சந்தன மரங்கள் விளைந்து நாட்டை சுபிட்சமா வச்சிருந்தது. புதிய மலையிலிருந்து விழுகின்ற தாமிரபரணி நதியில முத்துக்கள் விளைந்தன. அந்த முத்துக்கள் சிறந்த நாடு பாண்டிய நாடு வந்து முத்துடைத்துன்னு சொல்லுவோம். அந்த முத்துக்கள் வந்து அந்த காலத்துல நம்ம ரூபாய்க்கு பதிலாக அந்த முத்துக்கள் அவ்வளவு விலை மதிக்க முடியாத முத்துக்கள் நிறைய இருந்ததுனால செழிப்பான நாடாக இருந்தது. அந்த நதி சூழ்ந்த நகரங்கள்ல தர்மம் வளர்ந்தது. பாண்டிய நாடு முழுக்க தர்மம் செழித்து வளர்ந்தது. அந்த தர்மம் செழித்த நாட்டுல சிவபெருமானே ஆண்ட ஊர் அது. மீனாட்சி அம்மையே மகாராணியாக அங்க விளங்கிய அந்த ஊரு.
முருகப்பெருமானே உக்கிரபாண்டியனாக இருந்து ஆட்சி செய்த அந்த ஊருடைய பெருமை, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகளிலே பக்தியானது அந்த ஊர் மக்களுடைய மனதிலே, அவருடைய மதியிலே, அறிவிலே விளைந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றார். பதி அப்படின்னா கணவன் ஒரு அர்த்தம், பதி அப்படின்னு சொன்னாக்க தலைவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், பதி அப்படின்னு சொன்னா நகரம்னு அர்த்தம். இந்த 3 விதமான வார்த்தைகள் அந்தந்த கான்டெக்ட் தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்றான். மதினா அறிவுன்னு ஒரு அர்த்தம், மதினா சந்திரன்னு ஒரு அர்த்தம். மதிம் மதையத்தை அப்படின்னு சொல்றால புத்திய வந்து கடையறான். இவனுக்கு காமன் மன்மதனுக்கு மதிம் மதையத்தேன்னு ஒரு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க. வருது மன்மதா மன்மதனுக்கு மனம் மதையத்தை மனஹா மதையத்தை மனக மனவ் மனாம்சில மனஹ மனசி மனாம்சி சகாராந்தம் மனாம்சி. ரெண்டாவது பேச்சுமே அதுதான் மனக மனசி மனாம்சி. நபும்சகலில் வரும், அதே தான் திரும்பி வரும்னு சொல்லுவா இல்லையா. இங்க வந்து மதின்னா இங்க அறிவுன்னு சொல்லலாம், மதி அப்படின்னு சொன்னா வந்து புத்தின்னு சொல்லலாம். இங்க வந்து புத்தி தான், இங்க மனசு கிடையாது. மனசு வேற புத்தி வேற இல்லையா. ஆமா, அப்படிதானே இந்த நிர்வாண சட்டத்துல ஏதோ ஒரு சொல்றாரு, மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால மனம் வேற புத்தி வேற நம்ம எடுத்துக்கலாம். மறை முதல்னா மறைகளுக்கு முதல்வனாக இருக்கக்கூடியவன், மறைகள் பேசுகின்ற முதல்வனாக இருக்கக்கூடியவன். மறைகள்னா வேதங்கள்லாம் சோத்திரம் பண்ணி முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அது ஒரு இதுல வந்து ஒருத்தர சொல்றா. கணாபத்தியத்துல கணபதி தான் அப்படி சொல்றார், அவர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்பா. முருகனுடைய சாஸ்திரத்துல இதுல கௌமாரத்துல முருகன் தான் மூத்தவன், எல்லாருக்கும் மேலானவன், சிறந்தவன் அப்படின்பா. விஷ்ணுவை கும்பிடுறவெல்லாம் விஷ்ணு தான் அப்படின்பா. சிவனை கும்பிடுறவா சைவத்துல சிவன் தான் அப்படின்பா. சாக்தத்துல சக்தி வழிபாடு இருக்கிறதுனால சக்தி தான் எல்லாமே. இந்த சக்தி இல்லைன்னா மீதி யாருமே இயங்க முடியாதுன்ற அளவுக்கு அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த இடத்துல வந்து மறை முதல் அப்படின்னு சொல்ற போது மறைகளுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடிய ஆதி முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமான் மேல பக்தியான பத்தின்னு முடியுது அந்த பாட்டு. பக்தினா பக்தின்னு அர்த்தம். சில சம்ஸ்கிருத வார்த்தைகளை அந்த காலத்துல அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கா தமிழ்ல அடாப்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவ வந்து அதை கொஞ்சம் ஸ்லைட்டா மாறுபாடுகள் பண்ணி அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளை இப்ப இருக்கிற மாதிரிலாம் ஒரு தமிழ் வெறியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து தமிழ் தெரிஞ்சவா எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுகள்லாம் இது தமிழும் தெரிஞ்சது. இப்ப இந்த தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் பத்தி அடுத்த பாடல்களை சொல்ல போறார் அவர். அது கொஞ்சம் சற்றே முரண்பாடு மாதிரி தெரியும், மேலிருந்து வாரியா பார்க்கச்சா அது முரண்பாடுகள்லாம் கிடையாது. அதை எடுத்துக்கிற இடத்துல எடுத்துட்டா அது தெளிவா தான் இருக்குன்றத நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.